Welcome to day 3 of 101 Days Challenge. This is Fluency Development Challenge, and we are following RRR method, which is read aloud, repeated reading, read and retell. நம்ம ஃபாலோ பண்ற புக் ராபின் சர்மாஸ் Who'll Cry When You Die. இந்த புக் தான் நம்ம யூஸ் பண்றோம். Small acts lead to sea change. சின்ன சின்னதா ஒவ்வொரு நாளும் நம்ம பண்ற ஆக்டிவிட்டிஸ் நமக்குள்ளேயே ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். அந்த தான் நம்ம ஃப்ளூவன்சி டெவலப்மெண்ட்காக ட்ரை பண்றோம். 101 டேஸ் டாபிக்ஸ் ரீட் பண்ணி அது எந்த அளவுக்கு நம்ம அந்த கண்டென்ட்டை உள்வாங்கிக்கிறோம் அப்படின்னும் இருக்கு, எந்த அளவுக்கு நம்ம ஃப்ளூவன்சியை டெவலப் பண்ணிக்கிறோம் அப்படின்னும் இருக்கு. We are starting day 3 of 101 days fluency development challenge. உங்ககிட்ட புக் இருந்தா எடுத்துக்கோங்க, உங்ககிட்ட PDF இருந்துச்சுனாலும் எடுத்துக்கோங்க. Day 3, maintain your perspective. Maintain your perspective. பார்க்கலாம். First we go with the words. Maintain your perspective இருக்கிற இந்த டாபிக்ல unfamiliar words or less frequently used words. Number 1, wheeled into. Wheeled into நம்ம யூஸ்வலா ஒருத்தங்களை இன்னொரு இடத்துக்கு கூட்டிட்டு போறது எப்படி? வீல் சேர்ல. wheeled into ஹாஸ்பிட்டல் எல்லாம் வீல்ஸ்ல கூட்டிட்டு போவாங்கல்ல. wheeled into ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனாங்க அப்படின்னு சொல்றதுக்கு இந்த வேர்ட் யூஸ் பண்ணுங்க. wheeled into. இங்க ஒரு இந்த ஸ்டோரியில ஒரு பர்சனை கூட்டிட்டு போவாங்க, அதனால 2 பீப்புள் இருப்பாங்க. அந்த பீப்புளை கம்பேர் பண்ற மாதிரி மென்ஷன் பண்ணும்போது இதுல யூஸ் பண்ணிருப்பாங்க. wheeled into, wheeled out அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. delighting. delighting ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ஒரு பூரிப்பு, சந்தோஷம். that is delighting. companion. friend, இன்னொரு வேர்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்னு வச்சுக்கலாம். யார் நம்ம கூட அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க அப்படின்றவங்க கம்பேனியன். vivid. vivid அப்படின்றதுக்கு நிறைய மீனிங் இருக்கு. இதுல பார்க்கும்போது நல்ல ஒரு கிளியர் அப்படின்ற ஒரு மீனிங். இந்த புக்ல vivid descriptions அப்படின்னு மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஒரு இடத்த அவங்க அழகா டிஸ்கிரைப் பண்ணிட்டே இருப்பாங்க. மெமரபிளா இருக்கணும், அவங்க சொல்றது ரொம்ப கிளியரா மற்றவங்களுக்கு புரியுற மாதிரியான எக்ஸ்பிளனேஷனை கொடுத்துருப்பாங்க. அதுக்கு விவிட்னு யூஸ் பண்ணிருப்பாங்க. ஃப்ரஸ்ட்ரேட்டட். என்னடா வாழ்க்கை அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும்ல. ஃப்ரஸ்ட்ரேட்டட், டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன். எதுவுமே பண்ண முடியலையே, நம்மளால எதுவும் பண்ண முடியலையே அப்படின்றப்ப நமக்கு ஒரு எண்ணம் வரும்ல. தட் இஸ் ஃப்ரஸ்ட்ரேஷன். இன்டென்ஸ்லி, டீப். இன்டென்ஸ் அப்படின்றதோட மீனிங் டீப். ஏதோ ஒரு விஷயம் ரொம்ப அதிகமா தாக்கம் அப்படின்னு வரும்போது இன்டென்ஸ். இன்டென்ஸ் நாலேஜ் அப்படின்னு சொல்லுவோம். டீப்பா ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு, டீப்பா அதை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு டீப் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்லாம் இன்டென்ஸ் யூஸ் பண்ணலாம். கஃபிங் ஃபிட். கஃபிங் நம்ம காஃபிங் கூட சொல்லுவோம். கஃபிங், காஃபிங் ரெண்டுமே கரெக்டா பிரிட்டிஷ் அண்ட் அமெரிக்கன் ஸ்டைல. இந்தியன் இங்கிலீஷ் பொறுத்தவரை நம்ம சில நேரங்கள்ல பிரிட்டிஷ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம், சில நேரங்கள்ல அமெரிக்கன் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். ரெண்டுமே கரெக்ட் தான். இங்க நான் கொடுத்துருக்க டிரான்ஸ்கிரிப்ஷன் கஃபிங். காஃபிங், a sudden intense, கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு இருமல் வரும்ல, that is coughing fit. recounting. ஒரு விஷயத்த மறுபடியும் அவங்க சொல்றாங்க. அந்த ஸ்டோரியில அப்படிதான் வரும். ஒரு டெஸ்கிரிப்ஷனை மறுபடியும் சொல்லிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். that is recounting. pronounced death. ஒருத்தங்க இறந்துட்டாங்க அப்படின்றத அஃபீஷியலா அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஒருத்தங்க செக் பண்ணி பாக்குறது வேற, அஃபீஷியலா டாக்டர்ஸ் வந்து சொல்றது வேற. ஸோ ப்ரொனவுன்ஸ்டு டெட்னு வரும்போது அஃபீஷியலா அனௌன்ஸ் பண்றாங்க அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்டாக் பிரிக் வால். வெறும் ஒரு பிளெயின் பிரிக் வால். தட் இஸ் ஸ்டாக் பிரிக் வால். அந்த ஸ்டோரி ரீட் பண்ணும்போது உங்களுக்கே தெரியும் எவ்வளவு அழகான ஸ்டோரின்னு. கன்ஜூர்ட் அப். கன்ஜூர்ட் அப். ஒரு விஷயத்த அழகா கற்பனை பண்ணி விவரிக்கிறது. தட் இஸ் கன்ஜூர்ட் அப். நம்மளே அது இருக்கு 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 அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு பண்ணுவோம்ல, தட் இஸ் கன்ஜூர்ட். இன்கிரெடிபிள். நம்பவே முடியல, அவ்வளோ அசாத்தியமா இருக்கு. தட் இஸ் இன்கிரெடிபிள். seemingly, clear, apparently, giving the impression of being something. அப்படி ஒண்ணு இருக்கு அப்படின்றதுக்கான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துறது. blips on the canvas of eternity. ஒரு பறந்து விரிந்த உலகத்துல ஒரு பெரிய இதுல ஒரு சின்ன விஷயம், ஆனா அந்த சின்ன விஷயம் வந்து ஒரு நல்ல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது
ஆர் ஒரு ஒரு நல்ல ஒரு இதா இருக்கு. நம்ம லைஃப பத்தி ஆத்தர் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஈவன் ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் மென்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ பெரிய பிளானட், நமக்கு வந்து ஏர்த்ன்றது ஒரு பெரிய பிளானட். அவங்க அதை மென்ஷன் பண்ணியிருக்கும் போது ஒரு ஸ்மால் பிளானட் இந்த யூனிவர்ஸ். ஆனா அதுலயுமே ஒரு நம்ம இருக்கிறது ஒரு ஆவரேஜ் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு சன் இஸ் ஸ்டார். சன் அப்படின்றது ரொம்ப பெருசா நமக்கு தெரியும். ஆனா அவங்க வந்து ரொம்ப சின்னதா சொல்லியிருப்பாங்க. தட் இஸ் பிளிப்ஸ், பிளிப்ஸ் on the canvas of eternity. Wisdom, quality of having experience, நமக்கு எந்த அளவுக்கு அந்த ஞானம் இருக்கு. ஞானம். Savor, to enjoy or appreciate. ஒரு சின்ன விஷயம் இருந்தாலும் அதை ஸ்லோவா அப்படியே என்ஜாய் பண்ணுது. Savor your journey in the world. அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. Towards the end in the world வரும். These are the meanings. இந்த வேர்ட்ஸ் நீங்க வேர்ட்ஸோட மீனிங்கை மெமரைஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருங்க. இந்த வேர்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஃபெமிலியர் ஆயிரும். அதை ரீட் பண்ணும்போது உங்களுக்கு ஓகே இதுதான் இதோட மீனிங் அப்படின்னு சொல்லி தெரியும். Now we go for the pronunciation. கொஞ்சம் ஸ்லோவா ரீட் பண்றேன். இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லாம் கொஞ்சம் ஃபாஸ்டா ரீட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் ஸ்லோவா ரீட் பண்ணுங்கன்னு சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. நீங்க ப்ரொனன்சியேஷன் ப்ராக்டிஸ்க்காக ஏம் பண்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் ஒரு ஃபர்ஸ்ட் 5 லைன்ஸ்க்கு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி அதை கொஞ்சம் கான்ஸ்டன்டா ரீட் பண்ணிக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறமா ஃபுல் இதுக்கு வரலாம். டோன் சேஞ்ச் கண்டிப்பா உங்களுக்கு வரும். ரிப்பீட்டடா ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கும்போது டெஃபினெட்லி சிக்னிஃபிகண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் நீங்க பாப்பீங்க. One day, one day, one day, one day, one day, according to an old story, a man with a serious illness was wheeled into the hospital room where another patient was resting on a bed next to the window. As the two became friends, the one next to the window would look out of it and then spend next few hours, delighting his bedridden companion with vivid descriptions of the world outside. Companion word பார்த்தோம், vivid descriptions of the world outside. Some days he would describe the beauty of the trees in the park across from the hospital and how the leaves danced in the wind. On other days, he would entertain his friends step-by-step replays of the things people were doing as they walked by the hospital. However, as time went on, the bedridden man grew frustrated at his inability to observe the wonders his friend described. Eventually, he grew to dislike him and then to hate him intensely. Intense அப்படின்ற வேர்டு பார்த்தோம்ல, ரொம்ப deep. Hate him intensely. One day, one night, during a particular bed coughing fit, the patient next to the window stopped breathing. Rather than pressing the button for help, the other man chose to do nothing. The next morning, the patient, who had given his friend much happiness by recounting the sights outside the window, recounting பார்த்தோம்ல ஒரு விஷயத்த மறுபடியும் சொல்றது. Recounting the sights outside the window was pronounced dead, and wheeled out of the hospital room. The other man quickly asked that his bed be placed next to the window, a request that was complied with by the attending nurse. But as he looked out the window, he discovered something that made him shake. The window faced a stark brick wall. His former roommate had conjured up the incredible sight that he described in his imagination as a loving gesture to make the world of his friend a little bit better during a difficult time. He had acted out of selfless love. This story never fails to create a shift in my own perspective when I think about it. To live happier, more fulfilling lives when we encounter a difficult circumstance, we must keep shifting our perspective and continually ask ourselves, is there a wiser, more enlightened way of looking at this seemingly negative situation? Stephen Hawking, one of the greatest physicists ever, is reported to have said that we live on a minor planet of a very average star
located within the outer limits of one of 100,000 million galaxies. How's that for a shift in perspective? Given this information, are your troubles really that big? Are your troubles really that big? Are the problems you have experienced or the challenges you might currently be facing really as serious as you have made them out to be? We walk this planet for such a short time. In the overall scheme of things, our lives are mere blips on the canvas of eternity. So have the wisdom to enjoy the journey and savor the process. நல்ல ஒரு கண்டென்ட். இதுக்கு முன்னாடி உள்ள கண்டென்ட்ஸ் டே 2ல நம்ம பார்த்தது பி கைண்ட் டு அ ஸ்ட்ரேஞ்சர் அப்படின்னு. இங்க ஸ்ட்ரேஞ்சரா இருந்து ஃப்ரெண்ட் ஆகி அதுக்கப்புறம் தன்னுடைய ஃப்ரெண்டுக்காக செல்ஃப்லெஸ் லவ்வா இல்லாத ஒரு விஷயத்த அவங்க பெட்ரிடனா இருக்கிற அவங்க சந்தோஷப்படணும் அப்படின்றதுக்காக செஞ்சு முடிச்சு, பட் வாட் அன் ஹேண்ட் அதர் ஹேண்ட் அவங்க இவங்களை பார்த்து ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி he hated him intensely. And later he realized that he conjured up incredibly. இந்த மாதிரி நீங்க பேசும்போது இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நீங்க யூஸ் பண்ணணும். 101 daysல நம்ம ப்ராக்டிஸ் பண்ற மெத்தடே ஃபர்ஸ்ட் நீங்க என்னென்ன டிஃபிகல்ட் வேர்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு முடிஞ்ச வரைக்கும் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஐ ஹவ் டன் இட் ஹியர். இதெல்லாம் சிம்பிள் வேர்ட், பட் நம்ம ரெகுலரா யூஸ் பண்ணலன்ற மாதிரி வேர்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்க அண்டர்லைன் பண்ணுங்க, பாக்ஸ் பண்ணுங்க, ஹைலைட் பண்ணுங்க. அதோட மீனிங்கை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி அதை பேச ஆரம்பிங்க. தமிழ் பேசும்போதும் அந்த வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுங்க. அப்புறம் இங்கிலீஷ்ல பேசுங்க. ஒரு பார்ட்டிசிபென்ட் கேட்டாங்க, இதுல இருக்கிற கண்டென்ட்டை அப்படியே நான் மெமரைஸ் பண்ணி சொல்லணுமா இல்ல எனக்கு புரிஞ்ச மாதிரி சொல்லணுமான்னு கேட்டாங்க. இதுல இருக்கிறத நம்ம படிக்க கூடாது, மெமரைஸ் பண்ணக்கூடாது. நம்ம எக்ஸாம்ஸ்க்கு எதுக்கும் தயாராகல, எந்த ஒரு டெஸ்ட் அந்த மாதிரி எதுக்கும் வைக்கல. நம்ம டெவலப்மெண்ட், நம்மளுடைய லாங்குவேஜ் டெவலப்மெண்ட்காக நம்ம இது பண்றோம். அப்போ வெக்காபுலரின்னு வரும்போது இதுல என்னென்ன வெக்காபுலரிஸ் எல்லாம் யூஸ் பண்ணிருக்காங்களோ அந்த வெக்காபுலரிஸை நம்ம பேசும்போது அதை பேச ட்ரை பண்ணும். அதாவது ரீட் அண்ட் ரீட்ல சொல்லும் போது அதெல்லாம் நம்ம ட்ரை பண்ணும். ஓகே, இந்த புக்ல இருந்ததுல wheeled into, companion, delighting, vivid descriptions, frustrated, hated him intensely, coughing fit, recounting, மறுபடியும் அதையே சொல்லிட்டே இருந்தாங்க, pronounced dead, stark brick wall, conjure up incredible sights, seemingly negative situation, wisdom, blips on the canvas of eternity, savor the process. ஸ்லோவா என்ஜாய் பண்ணு அப்படின்ற மாதிரி, savor the process. இந்த வேர்ட்ஸ்லாம் நம்ம படிச்சிருக்கோமா? இப்போ இந்த வேர்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்ணணும். எனக்கு இந்த கண்டென்ட் நான் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கணும் அது மாதிரி நான் சொல்றேன். நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. Maintain your perspective. Everybody has their own perspective of certain things. This particular topic starts with the story of two sick people. One person was wheeled into the hospital. There was another person as well in the hospital. One person is placed near the window, another person a bit far away from the window. The person who was near the window started to say a story. Not just a story. He started giving vivid description about what's happening outside the window, like people are walking, how beautiful the leaves are dancing, what about. The person who's on the other bed got frustrated at one point as he couldn't enjoy the sights that his friend was able to do. So he started hating him intensely. One fine day, one night, the person who was explaining, giving vivid descriptions, had coughing fit and he lost his life. At the same time, the person who was in the next bed should have really reached someone for help, but he didn't do it as he hated him intensely. And the person was pronounced to be dead. Later, the person came to know there was nothing outside. Just stock brick walls. There's nothing. His friend had just conjured all those incredible sights selflessly
just because of him to make him happy. This is selfless love. When I see from this side, I think the person is happy and he sees everything that's happening outside. But when I go to his place, I really find there is nobody. Sometimes in our life, when we look at others, we say, he's very happy. He can handle situations very easily. Only when we get into their shoes, we understand their situation. In Tamil, there is a saying, "Talavaliyum Jaladoshamum thanakku vandathaan theriyum" அப்படின்னு. It is what we, from our shoes, we think, okay, it's easy. How much effort are you taking in changing the situations? Whenever we come across negative situations, how are we facing it? Are we dealing it wisely? Why don't we think in this way? Is there any wiser situation to handle this negative circumstances? Why don't we think in this way? Above all, let's start enjoy the journey. Instead of pondering over the negative aspect, let's find the new perspective of it and start savoring the process. Try to use it. உங்களால் எந்த அளவுக்கு பேச முடியுதுன்னு பாருங்க. நீங்க எப்படி இந்த கருத்தை உள்வாங்கியிருக்கீங்களோ அது மாதிரி பேசுங்க. உங்களோட லைஃப் எக்ஸாம்பிள்ஸ் என்ன வேணாலும் சொல்லலாம். நம்மளுடைய எய்ம் ஃப்ளூவெண்டா பேசுறது தானே தவிர இதுல இருக்கிறதையே பேசுறதும் கிடையாது. வெக்காப்ஸை மட்டும் நீங்க யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. உங்களோட ப்ராக்ரஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணுங்க. என்ன சேஞ்சஸ் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணுங்க. என்ன கஷ்டமா ஃபீல் பண்றீங்கன்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணுங்க. Thank you so much. Have a nice day. அறிவோம் ஆங்கிலம், வெல்வோம் இகுலா. நன்றி.